அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமேலனில் தன் உளமே புகுந்த அதனால் ஞாயறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மாலை புனல் சூழி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்களவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று தை மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை, திரையோதசி திதி 8/2 வரை காலையில் இருக்கு. பின்னாடி சதுர்த்தசி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம், ராகு காலம் சனிக்கிழமை 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் மேற்கு, பரிகாரம் தை. அன்பான நேயர்களே, இந்த கிரகங்களாக எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு சூரியன் கும்பத்தில் மகரத்தில் இருக்குது, செவ்வாய் மகரத்தில் இருக்குது, சுக்கிரன் மகரத்தில் இருக்குது, புதன் ராகு சனி கும்பத்துக்கு போயிருக்கு. இன்று சந்திரன் மிதுனத்தில், இந்த மிதுனத்தில் குரு இருக்காரு, குருவோட சேர்ந்து இருக்கு. குருச்சந்திர யோகம்ங்கிற ஒரு யோகத்துக்கு அருமையான அமைப்பு இந்த யோகம். சிம்மத்தில் கேது இருக்கார். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் எப்படி இருக்குது? மேஷராசி என்பவர்களுக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவங்க 3 பேரும் மகரத்தில் இருக்கு, 10ஆம் இடத்துல இருக்கு. சூரியன் செவ்வாய் 10ல் இருப்பது தொழிலுக்கு நன்மை. 11 சனி ராகு இருப்பது அருமையான அமைப்பு. இதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு பெருத்த யோகம் எப்படின்னா, சந்திரனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அது ஒரு பெரிய அமைப்பு. என்று உங்களுக்கு இன்று நல்ல நாள், அமோகமான நாள். உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்களாம் நடைபெறும். அன்பான மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு சிறந்த நாள், கவனமாக நடந்து கொள்ளுங்க. ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு யோகமான நாள். உங்களுக்கு நல்ல இதமான காற்று வீசுகிறது, அனுபவிங்கள். நல்ல நாள். உங்களுக்கு 10ல் சனி ராகு இருக்கு, அதுவும் சிறப்பு. 2ஆம் அதிபதி 10ல் இருக்காரு, அதுவும் சிறப்பு. ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல சுகமான நாள். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, ஜென்ம குரு உங்களுக்கு. இந்த ஜென்ம குரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இடமாற்றங்களை கொடுப்பார், நல்லதாக முடியும் அது. ஏன்னா சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால. கடகராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுலாம் நடக்கும். குரு மட்டும் தனியாக 12ஆம் இடத்துல இருந்தால் தெண்ட செலவு நடக்கும். ஆனால் சந்திரனோட இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விரயமாக நடக்கும். அன்பான சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு மிக அருமையான நாள். கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு நன்மை இல்லை, ஏதாவது தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி எல்லாம் வரும், பார்த்து மேலதிகாரிகிட்ட கவனமாக நடங்க, வாடிக்கையார்கிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்க. அன்பான துளாராசி என்பதில் அமோகமான நாள். 9ல் குரு சந்திரன் இந்த குருச்சந்திர யோகம் என்ற ஒரு யோகத்தை உண்டு பண்ணுகிறார். நல்ல நாள், நிறைவான நாள். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, அட்டம குரு உங்களுக்கு எதுவுமே நடக்காது,
புதுசாக எதுவும் பண்ணாதீங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியமெல்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, திருமணம் நடக்கும், குழந்தை உண்டாகும். அன்பான மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். மகர ராசிக்கு அருமையான நாள். ஏன்னா 7:30 முடிய போகின்றது. ஆனால் குரு 6ல் இருக்கார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்மசனி முடிய போகிறது. மாதம் 22ஆம் தேதியோட சனி பயிற்சி முடியுது. அன்பான கும்பராசி என்பவர்களே, நல்ல நாள், நல்லது நடக்கும் அப்படின்னு பேர். மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு 7:30 தாக்கம் இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு அமோகமான நாள். வைகாசியிலேருந்து உங்களுக்கு அமோகமான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கோளறு திருப்பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். சனிக்கிழமதும் விரதம் பெறுங்கள். சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். காக்கைக்கு எள்ளு சாதம் செய்து நிவேத்தியம் செய்யுங்கள். வன்னி பத்திரம் கிடைத்தால் வன்னி பத்திரத்தால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். அன்பான நேயர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்துக்களை பற்றி சொன்னோம். நேற்று ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போனதுனால, சீக்கிரமாக போனதுனால நாம் பதிவு பண்ண முடியலை. இப்போ நம்ம இந்த 4ஆம் இடம்னு ஒரு இடம் இருக்குது ஜாதகத்தில். இந்த 4ஆம் இடத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். 4ஆம் இடம் என்பது லக்னத்திலிருந்து 4ஆம் இடம். தாயார், கல்வி, தன் சுகம், நிலம், வீடு, வாகன யோகம், இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கின்றது. எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க. தாய் பிரதானம், முக்கியம். தாய் ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது கல்வி ரொம்ப முக்கியம், வீடு ரொம்ப முக்கியம், நிலம் முக்கியம், வாகன யோகங்கள்லாம் இருக்கணும், சுகம் முக்கியம். இதெல்லாம் அந்த 6மே முக்கியம்தான். இதில் எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. அத்தனையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் 4ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். 4ஆம் அதிபதி 4லே இருக்கணும். இல்லைன்னா 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறணும், பலமாக இருக்கணும், சுகஸ்தானத்தில் இருக்கணும், 9ஆம் இடத்துல இருக்கணும். 4ஆம் அதிபதி நட்பு கிரகத்தோடு சேரணும். இப்போ மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி சந்திரன், அவன் உச்சம் பெற்று ரிஷபத்தில் இருந்தால் வாகன யோகங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். தாய்க்கு ஆயுள் பலம், சுகம் குறையாது, நிலம், வீடு, வாகன யோகங்கள்லாம் உண்டு. இப்படியெல்லாம் இந்த 4ஆம் இடத்தை பற்றிப்போம். இப்போ நமக்கு வாகன யோகம் உண்டுன்னா என்ன? ஒரு காலகட்டத்தில் வாகனம்னா கட்ட வண்டி தான். இப்பொழுது வாகனம்னா 4 சக்கரமுடைய வாகனம், 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இது பேர் வாகன யோகம் பேர். இந்த வாகனத்தினால நமக்கு பிரச்சனைலாம் வரக்கூடாது. வாகனம் நன்றாக ஓடணும், அடிக்கடி ரிப்பேர் ஆகக்கூடாது, பழுதடையக்கூடாது. அதனால் அது பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். நிறைய செலவுகள்லாம் இழுத்து விடக்கூடாது. அப்படிங்கிற அந்த யோகம் தான் வாகன யோகம் என்று பெயர். அந்த வாகன யோகம்லாம் இருக்கும், அதுக்குரிய வாய்ப்பு. கல்வி நன்றாக படிக்கணும். மனிதன் படிக்கலைன்னா பிரயோஜனமே இல்லை. கற்றவருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. படித்தவரை எங்கே வேணுமானாலும் சென்று பிழைத்துக்கலாம். கல்லாதவர் தன்னுடைய சொந்த ஊரை தவிர மற்ற ஊரில் போய் பிழைக்க முடியாது. அதுக்குடைய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்குது. அன்பான நேயர்களே, இந்த 4ஆம் இட வாழ்க்கையில் சொந்தமாக ஒரு வீடு வேணும். குடிசையா, மாடி வீடா, ஓட்டு வீடா, சீட்டு வீடா, அப்படிலாம் கிடையாது. இதோ ஒரு வீடு நமக்கு ஷான் வீடு, தான் வீடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அடைவதற்கு ஒரு இல்லம் என்று வேணும். அது சொந்த இல்லமாக இருக்கணும், சொந்த இடமாக இருக்கணும். நம்ம புசிப்பதற்கு, உணவு உண்பதற்கு, விவசாயம் செய்வதற்கு ஒரு இடம் வேணும். நமக்கு அமைதியாக தோட்டம் துறவெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இடம் வேணும். இதெல்லாம் அமையணும்னா இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அடுத்து எல்லாத்தையும் விட சுகம். ஒரு மனிதனுக்கு சுகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் அந்த மனிதன் சுகமாக வாழ முடியும். இல்லைன்னா அவன் சுகமாகவே வாழ முடியாது, சுகம் கெட்டு போய்விடும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதே போன்று 5ஆம் இடம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இதை பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்கிறாங்க. 9ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடம் பாக்கியஸ்தானம், புத்திரஸ்தானம். 2 சீடு தான் இருக்குது. பூர்வ பாக்கியம்னா நன்மைகள், குழந்தை, இது 2க்கும் தான் அந்த 5ஆம் இடம் முக்கியம். 4ஆம் இடம் எத்தனை சீட்டு பாருங்கள். 5ஆம் இடத்துக்கு மட்டும் 2 தான். இதை பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது, பூர்வ புண்ணியம்னா தந்தை வழி, தந்தை பற்றி பேசுவது 9ஆம் இடம். அதனால் நமக்கு இந்த 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா பாக்கியங்கள் தடை இல்லாமல் இருக்கணும், குழந்தை தடை இருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி பலமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி 6, 8, 12 அவளுக்கு குழந்தையே இருக்காது. அதுக்கு மேலே குரு பலமாக இருக்கணும்.
இப்படியெல்லாம் இருக்குது. 5ஆம் இடம் வந்து சூப்பராக இருக்கும். 5ஆம் இடம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா குழந்தை வாழ்க்கையில் முக்கியம். குழந்தை இல்லாமல் வாழ முடியாதா? வாழ்ந்துடலாம், ஆனால் பிரயோஜனம் இல்லை. மனிதனாக பிறந்து குழந்தை இல்லைன்னா வாழ்ந்து மனிதனாக பிறந்த அந்த பயனை அடைய முடியாது. அதனால் பிறவியினுடைய பயனை நாம் அடைய வேண்டும். அந்த பிறவியினுடைய பயன் நமக்கு இல்லை என்றால், அந்த குழந்தை நமக்கு இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. ஆகவே அன்பான நேயர்களே, நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கட்டத்தை பற்றி ஆய்வு செய்வோம். அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், அந்த குழந்தைகள் கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தையாக பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் அன்னை வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா பராசக்தி துர்கா பரமேஸ்வரியும் அன்னை மாதா முத்துமகாமாரியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.